ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம் பார்த்தோம், 2 சம் பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? சரி வரீங்களா? எக்ஸசைஸ் நம்பர் 6. From the following receipts and payments account of தென்காசி திருவள்ளுவர் மன்றம், prepare income and expenditure account for the year ended 31st March 2019. ஓகேவா? வழக்கம் போல் இந்த மாதிரி இந்த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March, அங்கே என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டேரெக்டாக சம்குள்ளே போகலாமா? வழக்கம் போல் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? டு பேலன்ஸ் பிடி கேஷ் இன் ஹேண்ட் வராது. அடுத்தது டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு வரும். ஏன் அது என்னென்னா அது நம்மளுக்கு ஒரு இன்கம், வட்டி நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. அதாவது வட்டின்னு சொல்லக்கூடாது, கேஷ் இன்ஃப்ளோன்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எவ்வளவு? 5000. ஓகேவா? அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன். டு சப்ஸ்கிரிப்ஷன் அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் தான், ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வருது. அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஆர் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எப்பவுமே வாங்க தான் செய்வோம். சப்ஸ்கிரிப்ஷனாலே வாங்குறது தான், சப்ஸ்கிரிப்ஷனாலே வாங்குறது தான். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு நம்மளுக்கு. எவ்வளோ போட்டிருக்காங்க? 55,000. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சம்மை மட்டும் பார்த்துட்டே இருக்க வேணாம். உங்களை எந்த பாயிண்டில் எந்த ஸ்டெப்பில் டவுட் வந்தாலும் உடனே நீங்கள் கேட்டுக்கலாம். கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கலாம், இல்லைனா நம்பர்ஸ் சார் நம்பர் கொடுப்பாங்க, ஓகேங்களா? நம்பர்ஸில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சார் எனக்கு அது புரியலை, இல்லைனா எனக்கு அது மறுபடியும் நடத்துங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நடத்து, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி எந்த இடத்துல புரியலைனாலும் உடனே கேட்டுக்கலாம், ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் 100% வந்து புரியாமல் இருக்காது. ஏன்னா நீங்கள் கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா புரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து லீகசிஸ்ன்றதும் நேற்றும் சொன்னேன். லீகசிஸ்ன்றது ஒரு கிஃப்ட்டு மாதிரி, ஓகேவா? அது வந்து வருஷம் வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் கரண்ட் இயரில் மட்டும் வருமா? வராது. போன வருஷம் ஒரு கிஃப்ட் வந்திருக்கும், இந்த வருஷம் கிஃப்ட் வரும், அடுத்த வருஷமும் கிஃப்ட் வரும். இங்கே நான் என்ன சொன்னேன்? கரண்ட் இயரில் வர்றதை மட்டும்தான் நம்ம என்ட்ரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், புரியுதா? ஓகேவா? ஸோ கிஃப்ட்டுன்றது நம்மளுக்கு இந்த வருஷம் மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா கரண்ட் இயரில் அது வராது, ஓகேவா? ஸோ அதனால் லீகசிஸ் வராது. அடுத்தது என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்றதும் நம்மளுக்கு ஒரு ரிசிப்ட் தான். ரிசிப்ட் இல்லை, இன்கம். அந்த இதில் இருக்கேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். இன்கம்ன்றது இன்கம் தான். என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்றது ஒரு இன்கம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ரிசீவ் ஆகிருக்கு, ஓகேவா? பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு? 7,000. அடுத்தது டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். அதாவது போன சம்மில் கொடுத்த மாதிரி டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி கீழே புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எழுதிடுறீங்க. ஸோ சேல் ஆஃப் புக் வேல்யூவை கொடுக்கல அப்படின்னா என்ன சார் செய்கிறது? எழுதவே கூடாது, ஏன்னா சேல் வந்து எப்போ வேணால் நடந்திருக்கலாம், ஓகேவா? அது ஒரு அசட். ஸோ புக் வேல்யூ கொடுத்துட்டு இங்கே வந்து அப்படின்னா புக் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து 16,000, புக் வேல்யூ வந்து 17,000. ஸோ புக் வேல்யூவோட சேல் வேல்யூ 1,000 rupees கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு லாஸ், ஓகேவா? ஸோ அப்போ டு loss of sale of furniture. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளவு? 1,000 rupees, பிகாஸ் இட் இஸ் லாஸ். உங்களுக்கு புரியலைன்னா ப்ராக்கெட்டில் கூட லாஸ்ன்னு போட்டு வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்தாலே லாஸ், அந்த சைடு வந்தால் ப்ராஃபிட், ஓகேவா? அடுத்தது கீழே டோட்டல் போடணும் இல்லையா? ஸோ புக் வேல்யூ எவ்வளவு? 17,000. நீங்கள் சேல் பண்ணியிருக்கிறது 16,000.
ஏன் இப்படி இவ்வளோ கம்மியாக செல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, அது என்ன ஐட்டம்னு தெரியல. ஸோ அதனால் 1000 rupees லாஸ் உங்களுக்கு. பை சேலரிஸ், சேலரிஸ்ன்றது ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். சேலரி எவ்வளோ போட்டிருக்கீங்க? சரி, எவ்வளோ போட்டிருக்காங்க? 20,000. அடுத்தது ரெண்ட்டு. ஆக்சுவலாக அதுவும் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். ரெண்ட் என்னது? 24,000. அடுத்தது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், அது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். எவ்வளவு? 2,000. அடுத்தது பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எவ்வளவு? 6,000. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பை இன்வெஸ்ட்மெண்ட் மேட். இன்வெஸ்ட்மெண்ட் மேடுன்றது ஒரு அசட், ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம கரண்ட் இயரில் பண்ண மாட்டோம். அது வந்து கேபிட்டல் நேச்சர். அது இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் கேபிட்டல், இன்னும் புரியுற மாதிரி தான் கேபிட்டல் நேச்சர். ஏன்னா அது வந்து நீங்கள் ஒரு அசட் மேலேயோ இல்லை பாண்ட்லேயோ வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணுவீங்க. ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் மேடுன்றது இங்கே வராது, ஏன்னா அது கரண்ட் இயரில் நடக்காது, ஓகேவா? அது எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் அது இங்கே வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா பை ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்டு இங்கே வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் நல்லா கவனிங்க. என்னென்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸில் எல்லாமே பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்றது எக்யூப்மெண்ட்ஸ்னால் குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ்னு அர்த்தம். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, இப்போது ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே என்னென்னலாம் தேவைப்படும்? இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸில் என்ன? போர்ட்ஸ், பெஞ்சஸ், ஓகேவா? தென் பஸ்ஸஸ், ஸ்கூல் பஸ்ஸஸ், சேர்ஸ், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்யூப்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போதே வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ நடக்குதா அப்படின்னா கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே முன்னாடியே வாங்கி வச்சுருவாங்க. ஃப்யூச்சர்லேயே வாங்கி வச்சுருவாங்க. ஃப்யூச்சரில் பாஸ்ட்லேயே வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அப்படின்றப்போ மெட்டீரியல் மட்டும்தான் நம்ம தேவைப்படும் போது வாங்குவோம். ஸோ அப்போ மெட்டீரியல்னால் கரண்ட் இயரில் நடக்கும். எக்யூப்மெண்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது பாஸ்ட்டில் நடந்திருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகலாம், ஓகேவா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து கரண்ட் என்ட்ரிஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு இருக்கனால இங்கே வந்து எக்யூப்மெண்ட் வந்து வராது, மெட்டீரியல் மட்டும்தான் வரும். மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் மட்டும்தான் வரும், இல்லை சேல் ஆஃப் மெட்டீரியல் மட்டும்தான் வரும், ஓகேவா? ஸோ அந்த என்ட்ரி இங்கே வராது. அடுத்தது ஃபைனலாக என்ன போட்டிருக்காங்க? பை பேலன்ஸ் சிடி, க்ளோசிங் பேலன்ஸ் போட்டிருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் எப்போவுமே இங்கே வராது, இங்கே இருக்கவும் செய்யாது, ஓகேவா? ஸோ எல்லாமே போட்டிங்களா? ஓகேவா? சம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? டோட்டல் பார்த்துலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள் எந்த சைடு பெருசாக இருக்குது? இங்கிட்ட எவ்வளோ வருது? 60, 55, 62, 67,000 வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 44, 45 + 8, 53,000 தான் வருது இங்கே. ஸோ அப்போ 67,000 தான் பிக்கஸ்ட் அமௌண்ட், ஓகேவா? ஸோ அப்போ வந்து 67,000 postponed to the another side, அதாவது debit side 67,000. So 67,000 minus 53,000, ஓகேவா? எவ்வளோ வரும் பேலன்ஸ்? மைனஸ் பண்ணுங்கள். 67,000 minus 53,000. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ வருது? 7 3 போச்சுன்னா 4, 6 1 போச்சு, 5 போச்சுன்னா 1, 14,000. ஸோ 14,000 அமௌண்ட் வந்து டெபிட் சைடு வந்து நம்ம பேலன்ஸிங் ஃபிகராக போடுறதுனால இது வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட். ஸோ 2 சர்ப்ளஸ் 14,000, ஓகேவா? ஏன் இங்கிட்டு போடுறோம் அப்படின்னா இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸை விட இன்கம் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேவா? சொல்லுங்கள். எக்ஸஸ் ஆஃப்
excess of income over expenditure. புரியுதா? ஓகேவா? ஸோ இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இந்த சம்மோட பேலன்சிங் ஃபிகர் இதுதான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா? நல்லா பாருங்கள். இதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஏன் இது இங்கே வருது, ஏன் அது அங்கே வருது, சாரி ஏன் டெபிட்டில் வருது, ஏன் கிரெடிட்டில் வருது, இந்த போஸ்டிங்ஸ்லாம் ஏன் சம் என்ட்ரிஸ்லாம் வரவே வராது, ஏன் வந்து கேபிட்டல் வரல, ஓகேவா, இன்ட்ரெஸ்ட் வரல, இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பண்ணுறதுலாம் ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கொஸ்டினை பார்த்தாலோ இல்லை இந்த டைரெக்டாக இந்த போஸ்டிங்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது. ஈச் அண்ட் எவ்ரி போஸ்டிங்ஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காம எண்டு டு எண்டு, ஓகேவா, வித்தவுட் ஸ்கிப்பிங் வாட்ச் த வீடியோ எண்டு டு எண்ட். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு நல்லா இன்னும் டீட்டெயிலாக புரியும். அடுத்தடுத்து உங்களுக்கு சம் செய்கிறதுக்கோ இல்லை அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி என்ன என்ட்ரிஸ் கொடுத்தாலும் வித்தின் செகண்ட்ஸ் வித்தின் மினிட்டில் போஸ்டிங் பண்ணி சம்ம முடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7 பார்க்க போகிறோம். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 7 கேர்ஃபுல்லாக கவனிங்க. illustration 7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, from the following receipt and payment account prepare income and expenditure account of Kumbakonam Basketball Association for the year ended 31st March 2018. ஓகேவா? கும்பகோணம் பேஸ்கெட்பால் அசோசியேஷனோட ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை வச்சு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபார் த இயர் ended 31st March 2018. ஓகே ஓகே சமுக்கு போகலாமா? ரிசிப்ட் சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2 பேலன்ஸ் பிடி, கேஷ் இன் ஹேண்ட் 23,000, கேஷ் அட் பேங்க் 12,000, ஸோ டோட்டல் 35,000. இந்த என்ட்ரிஸ் இங்கே வராது. 2 ரெண்ட் ஹால் ரிசீவ்டு. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஹால் வச்சுருந்துருக்கோம், பேங்கட் ஹால், மினி ஹால், ஓகே, இந்த மாதிரி ஹால்ஸ் இருக்கலாம். அந்த ஹால்ஸோட ரெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு இன்கம் பை ஹால் ரெண்ட், பை ரெண்ட்டுன்னு கூட போட்டுக்கோங்க. ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளவு? 6,000. 6,000. அடுத்தது 2 சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. ஓகேவா? சப்ஸ்கிரிப்ஷனா என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு? ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து 9,000. அடுத்தது 2 லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் அப்படின்றது அது வந்து மந்த்லி நம்ம வாங்க முடியாது. ஏன்னா லைஃப்னு வந்ததுனால, லைஃப்னால என்னது? லாங் டைம். ஓகேவா? அப்போ நம்ம லைஃப் டைம் அப்படின்ற மாதிரி யோசித்து வச்சுக்கோங்க, திங்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைஃப் டைம் சார்ஜ் வந்து நம்ம ஒரு தடவை தான் பண்ணுவோம். அதிலே வந்துருச்சியா லைஃப்னு சொல்லி, அப்போ லைஃப் டைம் சார்ஜ்ன்றப்போ ஒரு தடவை தான் பண்ணுவோம். அதை நம்ம எப்போயோ பண்ணியிருக்கலாம், ப்ரீவியஸ் இயர்லேயே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அது வந்து இங்கே வராது. ஏன்னா இங்கே கரண்ட் இயரோட என்ட்ரிஸ் மட்டும்தான் என்ட்ரி பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டுன்றது நம்மளுக்கு ஒரு இன்கம். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளவு? 2,000. ஓகே. அடுத்தது பை ரெண்ட் ஆஃப் கிரவுண்ட் பெய்டு. ஒரு ரெண்ட்டை, ஒரு கிரவுண்ட் நம்ம வாங்கியிருந்துருக்கோம், ஒரு அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கோம் அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கு சம் ரெண்ட் பே பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அப்போது 2 ரெண்ட், கிரவுண்ட் ரெண்ட் எவ்வளவு? 12,000. அடுத்தது பை பிரிண்டிங் சார்ஜஸ். ஸோ திஸ் ஆல்சோ an expenses. $5,000. அடுத்தது பை பேங்க் சார்ஜஸ். ஓகேவா?
நம்மளுக்கு அக்கௌண்ட் வச்சுருந்தோம்னா உங்களுக்கே தெரியும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் சம் சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கூட சார்ஜஸாக இருக்கலாம். அந்த சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பை பேங்க் சார்ஜஸ் 1000 rupees. ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். பேங்க் சார்ஜஸ் எவ்வளவு? 1000. அடுத்து பை இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங். இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், நம்ம பேவும் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா பே பண்ணால் தான் கிளைம் பண்ண முடியும். பே பண்ணலாம். அது வந்து எப்படின்னா மந்த்லி 3 months குவார்ட்டர்லி ஆர் ஹாஃப்லி பே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் இயரில் நடக்கிறதுனால அதை இங்கே நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். பை இன்சூரன்ஸ் ஃபார் டு இன்சூரன்ஸ் ஃபார் பில்டிங். எவ்வளவு? 2000. பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ். டோர்னமெண்ட் நடந்த ஒரு விளையாட்டு நடக்குது அப்படின்னா அந்த விளையாட்டோட செலவுகள் அதுவுமே ஒரு எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேவா? டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு? 16,000. ஓகேவா? அடுத்தது பை ஆடிட் ஃபீஸ். தட் ஆல்சோ அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஆடிட் ஃபீஸ் எவ்வளவு? 3000. அடுத்து பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஓகேவா? போன சம்மில் வந்து ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்ன்னு பார்த்துருப்போம். ஸோ அது வராது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படின்றது ஒரு எக்ஸ்பென்சஸ், ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஓகேவா? ஸோ 4000. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பை பேலன்ஸ் சிடி கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? ஓகே, அதுதான் வராது இல்லையா? அமௌண்ட் வந்து அங்கே இது என்ட்ரி பண்ண மாட்டோம், க்ளோசிங் பேலன்ஸும் இங்கே வராது. ஸோ அது தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ டைரெக்டாக க்ளோசிங் போயிடலாமா? ஓகே வாங்க. எந்த சைடு லார்ஜர் அமௌண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ எங்கிட்ட தான் அமௌண்ட் நிறையா இருக்க மாதிரி இருக்குது, அங்கிட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ 9 + 6 15 15 to 17,000 தான் வருது. அங்கே இங்கே 17 18 20 20 36 36 3 39. ஸோ 43,000 இங்கே வருது. ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 43,000. Sorry students. $43,000. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 43 - 17,000. ஓகேவா? மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 43,000 - 17,000. 43 தானே? ஓகே, கரெக்ட். ஸோ 26,000. ஓகேவா? 43. ஸோ இங்கே வந்து 3 3 2 13 - 7 6. ஓகேவா? 26,000. ஸோ 26,000 வந்து எந்த சைடு பேலன்சிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சைடு பை என்ன பண்ணணும்? டெஃபிசிட். ஓகேவா? எவ்வளவு? 26,000. ஓகேவா? ஏன்னா இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. 43,000 எக்ஸ்பென்சஸாக இருக்குது. ஓகேவா?
இன்கம் பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் தான் இன்கமே வந்திருக்கு. அப்போது இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் 26,000 ரூபாய் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது வந்து நம்மளுக்கு ஒரு லாஸ், டெஃபிசிட் அமௌண்ட். டெஃபிசிட் மீன்ஸ் என்னது, பற்றாக்குறை. ஸோ இங்கே என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா என்ன அதிகமாக இருக்குது, எக்ஸ்பென்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ரைட் தட் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாயிண்ட் கண்டிப்பாக இங்கே எழுதணும் நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு தெரியும். டெஃபிசிட் மட்டும் எழுதிட்டிங்கன்னா ஓகே ரைட் ஃபைன் நோ ப்ராப்ளம். பட் வி ஹாவ் டு ரைட் த பாயிண்ட். ஓகேவா, எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம்ன்றது ஏன் அப்படின்னு மென்ஷன் பண்ணி காட்டணும், எது அதிகமாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணி காட்டணும். ஓகேவா, நீங்கள் டோட்டல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஓகேவா, உங்களுக்கும் புரியணும். அடுத்தது இந்த சம்ம நீங்கள் ரெப்பிடன்ஸாக எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏன் இது இங்கே வந்திருக்கு, ஏன் டெஃபிசிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் டோட்டல் பண்ணி பார்க்குறதுக்கு டைம் ஆகலாம். ஸோ அப்போ நீங்கள் டக்குன்னு இந்த பாயிண்ட் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் மீன்ஸ் வாட், எக்ஸ்பென்சஸை விட இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு டெஃபிசிட் டேர்ம். ஓகேவா, ஸோ டெஃபிசிட் டேர்ம் எவ்வளோ, 26,000. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு வெற்றி விகாஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 2ல் உள்ள சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சந்தா அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த ஃபார்மேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த சாப்டர் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கவர் யாருன்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் வரும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வரும், நெக்ஸ்ட் என்னென்னா பேலன்ஸ் ஷீட்லேயே வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இங்கே, இதனால் வந்து மெம்பர்ஸ்க்கும் சரி, ட்ரஸ்ட்டுக்கும் சரி, இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கும் சரி எப்படி யூஸ் ஆகுது. ஓகேவா, இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா இடத்துலையுமே ப்ளே ஆகிக்கிட்டே இருக்கும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர், அதாவது முந்தைய வருஷம், இந்த இப்போ நிகழ் வருடம், அடுத்த சப்சிக்வெண்ட்னா அடுத்தடுத்த வருடம், இப்படின்னு சொல்லி 3 வருஷத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறதை பற்றியும், ரிசீவ்டு இன் அட்வான்ஸை பற்றியும், இல்லை ஏற்கனவே பே பண்ண போகிறது, ஓகேவா, ஃப்யூச்சரில் பே பண்ண போகிறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த சாப்டரில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ப்ளே ஆச்சுன்னு போன சம்மில் பார்த்தோம், போன வீடியோஸில் சம்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து கரண்ட் இயரோட மட்டும் தான் என்ட்ரி பண்ண முடியும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எப்படி பார்த்துருப்பீங்க அப்படின்னா கரண்ட் இயரில், அதாவது 2018 அப்படின்னா 2018 எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ் பே பண்ணியிருக்காங்க, எத்தனை மந்த் பே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வரைக்கும் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து இந்த வருஷமா இல்லை போன வருஷமா இல்லை ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த வருஷமா அப்படின்னு சொல்லி, அதாவது இன்னும் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ 2021 நடந்துகிட்ருக்கு. ஓகேவா, 2021 நடந்துட்டு இருக்கும்போது இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனை போன வருஷமே சம் பீப்புள் கொடுத்துருப்பாங்க, அதாவது அட்வான்ஸாக பே பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை இந்த வருஷமே சில பேர் கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் இந்த மூணையுமே வந்து நம்ம இது வரைக்கும் கால்குலேட்டே பண்ணது கிடையாது. ஓகேவா, நல்லா புரியுதா, இது வரைக்கும் நம்ம கால்குலேட்டே பண்ணது கிடையாது. ஆனால் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மெட், அதாவது நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுக்கு ஒரு ஃபார்மெட் இருந்தது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு ஃபார்மெட் இருந்தது. ஓகேவா, அதில் கேஷ் இன்ஃப்ளோ, கேஷ் அவுட்ஃப்ளோ, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து கரண்ட் இயரோட தான் நம்ம இது கரண்ட் இயரோட அக்கௌண்ட்டை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர், பாஸ்ட் இயர், இந்த அக்கௌண்டிங் இயர், சப்சிக்வெண்ட் இயரெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபார்மெட் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த மூணுத்துலேயுமே ப்ளே ஆகிட்டு இருக்க, நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ப்ரீவியஸ் இயரோட எப்படி கால்குலேட் பண்ணணும், ப்ரெசென்ட் இயரோட எப்படி கால்குலேட் பண்ணணும், சப்சிக்வெண்ட் இயரோட
எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இது வரைக்கும் நம்ம ரெண்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் கேஷ் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, அதாவது ஜென்ரல் டேர்மில். ஓகேவா? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து ரெவென்யூ நேச்சர் அண்டு கரண்ட் இயரோட டிரான்சாக்ஷன், கரண்ட் இயரோட என்ட்ரிஸை மட்டும் நம்ம போஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து இந்த ரெண்டுலேயுமே எப்படி வந்து ரோல் ப்ளே ஆச்சு அப்படின்றதே நம்ம பார்த்துருப்போம். புரியுதா? இந்த ரெண்டுலேயுமே சப்ஸ்கிரிப்ஷன் எப்படியெல்லாம் வந்தார், எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆயிருந்துச்சுன்னா எந்த இடத்துல போட்டோம், சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணியிருந்தோன்னா எந்த இடத்துல போட்டிருந்தோம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அட் லாஸ்ட் வந்து என்னென்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லி இந்த இதுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே. ஸோ அப்போ வந்து இங்கே ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போதும் அந்த நான் சொன்னேன் 3லேயுமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வருவாருன்னு சொன்னேன், 2 தான் வந்திருக்காரு. ஸோ பேலன்ஸ் ஷீட்லேயுமே வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகுது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் ஷீட்னாலே உங்களுக்கு என்னென்னு தெரியும், 2 சைட்ஸ் இருக்கும். டெபிட் அண்ட் கிரெடிட் சைடில் liabilities and asset. ஓகேவா? ஸோ இந்த சைடும், அதாவது liability சைடு அண்ட் அசட் சைடும் எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போகுது அதை எப்படி அங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் சப்ஸ்கிரிப்ஷன் வரும், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்லேயும் சப்ஸ்கிரிப்ஷன் வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் liability அண்ட் அசட் சைடில் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரோல் ப்ளே பண்ண போகுது, எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இங்கே liabilityல எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம், அசட்டில் எப்படி என்ட்ரி பண்ண போகிறது தான் இந்த லெசன்ஸில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி சார் இதுக்கும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கா சார், எதுவும் ஃபார்மெட்ஸ் எதுவும் இருக்கா சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு? ஏன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுக்கு ஒரு ஃபார்மெட் சொல்லி நடத்தி போட்டிங்க, அதே மாதிரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சம் ஃபார்மெட் சொன்னீங்க, அதுக்கப்புறம் சம் செஞ்சீங்க. ஓகே சார், நல்லா புரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டுக்கும், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் தனியாக அது ஃபார்மெட் இருக்கா சார், அது செஞ்சு எழுதி போடுவீங்களா அப்படின்னா இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதாவது சொன்னேன் இல்லையா ஏற்கனவே 3 இயர் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 இயர் தான் வந்து மெயின் ரோல். ஓகேவா? அதாவது கரண்ட் ப்ரீவியஸ் இயர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர் அண்டு சப்சீக்வெண்ட் இயர். சப்சீக்வெண்ட் இயர் அப்படின்னா என்னென்னா அடுத்தடுத்த ஆண்டுகள். அடுத்தடுத்த ஆண்டுகள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து 3 வருஷம் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், அண்ட் சப்சீக்வெண்ட் இயர். ஓகேவா? இந்த 3 வருஷத்தில் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படியெல்லாம் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, எந்த விதமான ரூபத்தில் வராரு, எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அதாவது ஏற்கனவே பே பண்ணியிருக்காங்களா, இல்லை முன்னாடியே பே பண்ணிட்டாங்களா, இல்லை இனிமேல் இப்போ தான் பே பண்ண போகிறாங்களா அப்படின்றத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அட் லாஸ்ட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு அண்ட் டாபிக் ஆல்சோ. ஸோ இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையுமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து சம் பார்க்கும்போதும் சரி, இதை ஃபார்மெட் இதுக்கு அடுத்து வந்து ஃபார்மெட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபார்மெட்டையும் சரி நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீட்டெயில்டாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக டீட்டெயிலாக தமிழ்லேயும் சரி இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே சேர்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நோட்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதாவது புரியலை அப்படின்னா உடனே நீங்கள் கொஸ்டின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் ரைஸ் பண்ணலாம். நீங்கள் வீடியோ பார்த்துக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்பீட்டன்ஸாக ஆன்சர் தரேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நடத்தின இப்போ நடந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாயிண்ட்ஸ் எடுக்கலைன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷனோட ஃபார்மெட் பார்க்க போகிறோம். ஓகேவா? நோட்டை மறுபடியும் ரெடியாக வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் போட்டு வச்சுக்கோங்க.
அந்த ஹெட்டிங்கில் என்னென்னலாம் வரும், அந்த ஹெட்டிங்கில் ஏன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே இவ்வளோ பே ஆகுது, இங்கே இவ்வளோ கால்குலேட் பண்ணுறோம், ஏன் அதை வந்து அங்கே சப்சிக்வெண்ட் இயரில் அப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு சொல்லி இந்த 3 வருஷத்தோடதை தான் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் செய்யும்போது, அதாவது இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு தனியாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம் செய்யும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அதனால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாப்பிக்கில் இன்கம் சப்ஸ்கிரிப்ஷனோட ஃபார்மேட் பார்க்கலாம். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஃபார்மேட் தான் பார்க்க போகிறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ட்ரீட்மெண்ட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க, என்ன விதமான கால்குலேஷன் நடக்க போகுது, அதை எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ன விதமான போஸ்டிங்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நேராக வாங்க ஃபார்மேட்டுக்குள்ளே போகலாம். நோட் பண்ணாதவங்க இப்போ இருந்தே நோட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அக்கௌண்டன்சி டேர்மில் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அட்ஜஸ்ட்மெண்ட் அதாவது இந்த வருஷத்துக்கு உண்டானதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட போகிறோம். ஓகேவா? புரியுதா? அட்ஜஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு ஏற்கனவே தமிழில் தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த வருஷத்தில் வந்து நான் எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷன் பே ஆகிருக்கு, அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட போகிறோம். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்லேயே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ட்ரீட்மெண்ட்னா நீங்கள் வந்து சயின்ஸ் டேர்ம்ஸில் போயிடக்கூடாது. அக்கௌண்டன்சி நம்மளே ட்ரீட்மெண்ட்ன்றது அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம இது சப்ஸ்கிரிப்ஷனை கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை நோட் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயரை வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன சொல்லுங்கள். கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அவங்க போன வருஷம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? பே பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது அவுட்ஸ்டாண்டிங்கில் தான் நிற்கும். இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ என் ட்ரஸ்ட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 3000 ரூபா பே பண்ணியிருக்கீங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 2000 ரூபா இருக்குது. அது அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா, இப்போ நீங்கள் 5000 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல ஒரு 3000 ரூபா தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னா, அங்கே ஒரு 2000 ரூபா நீங்கள் பேலன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான், 5000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 3000 ரூபா கொடுத்துருக்கீங்க. நீ எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது? 2000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த 2000 ரூபாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? 3000 ரூபா கொடுத்துருப்பீங்க. 3000 ரூபா கொடுத்துருப்பீங்களா? 3000 ரூபா கொடுத்துருப்பீங்க. 3000 ரூபா கொடுத்தது போக 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட டோட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து பே ஆயிரும். சாரி 2000 கொடுத்தீங்கன்னா 5000 பே ஆயிரும். புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கே வந்து நீ இன்னும் பே பண்ணலை. ஸோ அப்போ அதை மைனஸ் பண்ணணும். ஸோ 5000 மைனஸ் 2000னா உங்களுக்கு 3000 தான் வரும். கரெக்டாக? ப்ரீவியஸ் இயர்லேயே உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, கொடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த வருஷத்தோட ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த வருஷத்தோட அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ப்ரீவியஸ் இயரோட நீங்கள் இன்னும் பே பண்ணலை அப்படின்னா இப்போ டோட்டலாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது என்னென்னா அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர் அப்படின்னு வந்தால் அதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? கரண்ட் இயரோட அட்வான்ஸ் பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். ஏற்கனவே பே பண்ணிடுறீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா அதை ஆட் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயரோட அட்வான்ஸ் பேமெண்ட்டை சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட்டை நீங்கள் இந்த வருஷமே பே பண்ணிட்டீங்க. புரியுதா? அதாவது போன வருஷத்துக்கூட
சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா, ப்ரீவியஸ் இயரோடது நீங்கள் இந்த அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர், ஓகேவா, முந்தின வருஷத்துக்கோட பேமெண்ட்டை இப்போயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா. புரியுதா? இல்லை எதுவும் புரியலைன்னா மறுபடியும் சொல்லவா, ஸ்டார்டிங்லேருந்து சொல்லவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னாலே நீங்கள் என்ன நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, பேலன்ஸ் இருப்பு தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னென்னா, அவுட்ஸ்டாண்டிங்னா பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ இன் ஜென்ரல் டேர்ம்ஸில் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அப்போ அவுட்ஸ்டாண்டிங்னா ஏற்கனவே கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே கால்குலேட் பண்ணக்கூடாது. புரியுதா? அவுட்ஸ்டாண்டிங்னாலே பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ கரண்ட் இயருக்கு பேலன்ஸ் அமௌண்ட்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயரோட பேலன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணணும். புரியுதா? அடுத்தது அட்வான்ஸ் அப்படின்னாலே நீங்கள் ஏற்கனவே பே பண்ணிட்டீங்க, ப்ரீபெய்ட் சொல்லுவாங்க தெரியுமா, ப்ரீபெய்ட் பேமெண்ட், அட்வான்ஸாக பே பண்ணுறது, ஓகேவா. முன்னாடியே இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாடகை எவ்வளோன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஆனால் அதுக்கு சம் அட்வான்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகை ஒரு 5000 ரூபாய்க்கு போகிறீங்க அப்படின்னா 10 மாதம் அட்வான்ஸ் கொடுங்க, ஓகேவா, 5 மாதம் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வாடகை கடைசியில் வந்து வாடகை தரல, அதாவது இப்போ 10 மாதம் இருக்கிறீங்க வச்சுருக்கோங்களேன், 10 மாதம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் இருந்தது வந்து ஒரு வருஷம் இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 மாதம் கூட இருந்திருக்கீங்க, அந்த 2 மாதத்துக்கு உங்களால் வாடகை தர முடியல அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா 10 மாதத்துக்குனா 50000 ரூபாய், 50000 ரூபாயில் 2 மாதம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கீங்க, 2 மாதம் வாடகையை கழிச்சிட்டு தான் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டு தருவாங்க. புரியுதா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ் ஃபார் த கரண்ட் இயர். ஸோ அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணணும், அதே தான், சேம் தான். ஸோ அங்கே வந்து கரண்ட் இயர்னால நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு இங்கே வந்து சப்சிக்வெண்ட் இயர் வந்து வராது. அது ஏன் வராதுன்றதையும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயரோடதையும் நீங்கள் ப்ரீவியஸ் இயரோட ஆட் பண்ணணும், ஓகேவா. ஸோ சப்சிக்வெண்ட் இயர் ஏன் அப்படி வராது அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து இயர்ஸை வச்சு போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த வருஷத்துக்கு, அதாவது இப்போ 2021 நடந்துகிட்ருக்கு, நீங்கள் 2022க்கு பே பண்ணியிருக்கீங்களா, இல்லை 2029க்கு, அதாவது 2019க்கு பே பண்ணியிருக்கீங்களா, அப்படியே சம் போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஓகேவா. ஸோ அதனால் வந்து எதையுமே ஒமிட் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ ஏன் இங்கே ப்ளஸ் வருது, ஏன் இங்கே மைனஸ் வருது, கரண்ட் இயர்னால் ஏன் ப்ளஸ் வருதுன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன புரியலைனாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்மெட். ஸோ இதே ஃபார்மெட்டில் இந்த ஃபார்மெட் வந்து எப்படியெல்லாம் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அப்பியர் ஆகும், என்னென்ன சைடு வந்து அப்பியர் ஆகுன்றதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம், சரிங்களா. ஸோ மறந்துடாமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவுட்ஸ்டாண்டிங்னா பேலன்ஸ் அமௌண்ட், அட்வான்ஸ்னால் ப்ரீபெய்ட் அமௌண்ட், முன்னாடியே பே பண்ணது இல்லைனா பே பண்ண போகிறது, ஓகேவா. ஸோ பே பண்ண போகிறது முன்னாடியே பே பண்ணதுன்னா மைனஸ் பண்ணிடணும், ஓகேவா. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரோடது, முந்தின வருஷத்தோடது நீங்கள் இந்த வருஷம் பே பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறணும். புரியுதா? ஏன்னா கரண்ட் இயரோட அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சுன்னா, இப்போ இந்த வருஷம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் தெளிவாக சொல்கிறேனே, கரண்ட் இயரோட அட்வான்ஸை வந்து நீங்கள் எப்போ பே பண்ணியிருப்பீங்க, போன வருஷம் பே பண்ணியிருப்பீங்க, ஓகேவா. இப்போ அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும், அடுத்த மாதத்துக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இந்த மாதமே அதை ரீசார்ஜ் பண்ணுறீங்க, அது என்னது, ப்ரீபெய்ட். ஸோ அது வந்து அட்வான்ஸ் ரீசார்ஜ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுக்குறதுக்கு, மாதம் கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஒரு அமௌண்ட் கொடுத்து வைக்கிறீங்க, அது அட்வான்ஸ். புரியுதா? அது ஒரு அட்வான்ஸ். அப்போது கரண்ட் இயர் கொடுத்தீங்கன்னா அதை மைனஸ் பண்ணிக்கிடுவாங்க, ப்ரீவியஸ் இயர்னால் அதை ஆட் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் நீங்கள் வாடகை கொடுக்காமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் கொடுக்குறனால அதை ஆட் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா கரண்ட் இயரில் நீங்கள் இனிமேல் இருக்க போகிறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இது ஏற்கனவே இருந்ததுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. புரியுதா? இருந்ததுக்கு கொடுத்தனால இருக்க போகிறது கொடுக்கனால மைனஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் 10 மாதத்துக்கு அக்ரிமெண்ட் போகிறீங்க, 12 மாதம் இருந்திருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்க போகிறதுக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே 10 மாதம் இருந்ததுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டீங்க அட்வான்ஸ், அது ஓகேவா. அதை தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். புரியுதா ஸ்டூடெண்ட்? சரி, ஓகே. அடுத்த ஃபார்மெட்டில் வந்து
பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நோட் பண்ணிங்க. நான் அழிச்சிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெயிட் பண்ணுங்கள். அதை அழிச்சிக்கிறேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, அடுத்து பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அப்ளை ஆகுதுன்னா பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன அசல் லைபிலிட்டியில் எது வருதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் இன் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் அண்டு லைபிலிட்டிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் எங்கெங்கெல்லாம் வருது, என்னென்ன டேர்ம்ஸில் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு வந்ததுன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்மேட் இருந்துச்சு இல்லையா, அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயர் கரண்ட் இயர் இருந்தது இல்லையா, அது வந்து நம்மளுக்கு அசட் சைடில் வரும். ஓகேவா? அசட் சைடில் வரும். ஸோ அடுத்தது வந்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது பார்த்தீங்களா, அதே மாதிரி ப்ரீவியஸ் கரண்ட் இயர் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன வந்தாலும் அது வந்து லைபிலிட்டி சைடு வரும். ஸோ கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் வந்தால் மட்டும் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்னா அசட், ஓகேவா, அட்வான்ஸ் அப்படின்னா லைபிலிட்டிஸில் போட்டுடணும். மறந்துடாதீங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்மெட்டு. ஏன்னா வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் க்ரியேட் பண்ணால் பேலன்ஸ் ஷீட் போடாமல் ஒரு அக்கௌண்ட், ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் சர்வீஸ் மோட்டிவாக இருந்தாலுமே என்ன விதமான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுருக்கு, அது ப்ராஃபிட்டில் போதால் இங்கே ப்ராஃபிட் வராது, இங்கே வந்து சர்ப்ளஸாக இருக்கா டெஃபிசிட்டாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக போஸ்டிங் பண்ணுங்கள். மேலே என்னென்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ப்ரீவியஸ் இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் சப்சிக்வெண்ட் இயருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கா, ஓகேவா, அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் கரண்ட் இயருக்கு என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயருக்கு என்ன பண்ணணுன்றதை நோட் பண்ணிவிட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி அவுட்ஸ்டாண்டிங் கண்டுபிடிங்க. அதே மாதிரி அட்வான்ஸும் ப்ரீவியஸ் இயருக்கு அட்வான்ஸா இல்லை கரண்ட் இயருக்கு உண்டான அட்வான்ஸா அதை ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமான்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த சம்மை செய்யுங்க. அதை கரெக்டாக இங்கே கொண்டு வந்தால், அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கால்குலேட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தால் தான் அதை அட்வான்ஸை தூக்கி நீங்கள் லைபிலிட்டியில் போட முடியும், அவுட்ஸ்டாண்டிங்கை தூக்கி நீங்கள் அசட்டில் போட முடியும். ஓகேவா? ஸோ பதட்டத்தில் செய்கிறேன்னு சொல்லி வேகமாக செஞ்சு தப்பாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதே கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாலும் வேஸ்ட் ஆயிரும். ஆனால் அவுட்ஸ்டாண்டிங்கை கால்குலேட் பண்ணியும் ப்ராப்ளம்ஸ் நிறையா கொடுப்பாங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் இந்த ஃபார்மெட்டை வச்சு கூட உங்களுக்கு ஒரு 1 மார்க் கூட வரலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா?
ஸோ நான் எழுதி போட ஃபார்மேட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புரிகிற மாதிரி. எது வந்து கரண்ட் இயரில் அவுட்ஸ்டாண்டிங் வந்தால் என்ன செய்யணும், ப்ரீவியஸ் இயர் வந்தால் என்ன செய்யணும், அதே மாதிரி அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்தாலுமே அதில் கரண்ட் இயர் என்ன செய்யணும், ப்ரீவியஸ் இயர் என்ன செய்யணும், அசட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு வந்து சப்ஸ்கிரிப்ஷனை வந்து என்னென்ன மாதிரி என்ட்ரிஸ்லாம் போஸ்ட் பண்ணணும், லைபிலிட்டி சைடு வந்து சப்ஸ்கிரிப்ஷனை பற்றினா என்னென்ன என்ட்ரிஸ்லாம் போஸ்ட் பண்ணணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஓகேவா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதையும் வந்து நான் அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு நான் போடுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். அதையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர்னு வரனால உங்களுக்கு எதுவுமே தெரியல. அமௌண்ட்டை வச்சு இந்த அமௌண்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் பே பண்ணிட்டாங்க, இந்த அமௌண்ட் வந்து கரண்ட் இயர் பே பண்ணிட்டாங்க, இது அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க, ப்ரீபெய்டாக பே பண்ணியிருக்காங்க, கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்னு சொன்னால் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகேவா. ஸோ அதனால் வந்து எப்போவுமே இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தானே, சர்வீஸ் மோட்டிவில் தான் ரன் ஆகுது, இங்கே வந்து எந்த விதமான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இங்கேயுமே வந்து சம் அமௌண்ட்டை வந்து உள்ள இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே முழுக்க எல்லாமே சர்வீஸ் மோட்டிவில் நடந்துட்டு இருக்கனால புரியுதா. இங்கேயுமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன், மறுபடியும் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன், கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப், இதில் எல்லாத்துலேருந்து அமௌண்ட் வரதான் செய்யும். சம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட், சொசைட்டி, மகளிர் மன்றம், இந்த மாதிரி மன்றம் நிறையா வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே எந்த விதமான என்ட்ரிஸும் வந்து வராது அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்மேட் அண்ட் கண்டிஷன்ஸ், ஓகேவா. அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரியே வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பேலன்ஸ் ஷீட் வந்து கொஞ்சம், அதாவது ரெண்டுமே கம்பேர் பண்ணி நீங்கள் அங்கே கிரெடிட்டில் என்ன என்ட்ரி வருது, டெபிட்டில் என்ன என்ட்ரி வருதோ அதை கேல்குலேட் பண்ணி தான் நீங்கள் வந்து இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி போஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் பேலன்ஸில் என்னென்ன வரும், என்னென்ன போஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லித்தரேன், ஓகேவா. சரி, அடுத்த வீடியோவில் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சும்மா ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி. ஏற்கனவே உங்களுக்கு போன வீடியோ சரி, அது முந்தின வீடியோவிலையும் என்னென்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கரண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அவுட்ஸ்டாண்டிங் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதே மாதிரி அட்வான்ஸும் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதையும் சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதாவது நம்பர்ஸ் நியூமரிக்கலில் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நம்ம புக்ஸில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ்க்கும் எக்ஸசைஸ் சம்ஸ்க்கும் போகலாம், ஓகேவா. ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள், நான் உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நல்லா சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் வந்து புக்ஸில் உள்ள எக்ஸாம்பிள்ஸ் போனோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும், ஓகேவா. ஸோ வாங்க, 2021 வருது கரண்ட் இயர், ஓகேவா. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் இயர் அதாவது இப்போது நம்மளுக்கு ப்ரெசென்ட்டில் வச்சே நம்ம சம்மை பார்க்கலாம், சம்மை சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் புக்ஸில் வந்து 2018, 19, 17 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இதை பார்த்துட்டிங்கன்னா. ஸோ நமக்கு நடந்துட்டு இருக்கிறது வந்து 2021. ஸோ கரண்ட் இயரை அஷ்யூம் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ கரண்ட் இயர், ஓகேவா. கரண்ட் இயரில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்னா ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் வந்து எப்படின்னா ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, மெம்பர்ஸோட அமௌண்ட் தான் நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன். அது டொனேஷனாகவும் கன்சிடர் பண்ணலாம், அவங்க என்னவோ கொடுக்குறாங்களோ அது. இங்கே நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க, ஓகேவா. ஸோ 100 மெம்பர்ஸ் வந்து 700 ரூபா மணிக்கு தராங்க, அதாவது ஒரு மெம்பர்ஸ் வந்து 700 ரூபா மணிக்கு தராங்க. அப்போ 100 மெம்பர்ஸ் வந்து 700 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா 70,000 வரும், ஓகேவா. ஸோ அப்போ அந்த கரண்ட் இயரில் ஓவராலாக வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 70,000 இருக்குது. மெம்பர்ஸ் கொடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 70,000, அதுதான் வந்து இங்கே மூலதனமே, ஓகேவா. ஸோ அது வந்து மெம்பர்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது, 70,000 இருக்குது. ஸோ 70,000ல் நம்மளுக்கு இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆகிருக்குது, கரண்ட் இயரில் ரிசீவ் ஆகிருக்குது எவ்வளோ அப்படின்னா 60,000, ஓகேவா. ஸோ 60,000 வந்து நம்மளுக்கு கரண்ட் இயரில் ரிசீவ் ஆகிருக்கு. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது, 60,000 இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 10,000 இருக்குது, ஓகேவா. ஸோ அதை கரண்ட் இயர்னால நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 60,000 ப்ளஸ் 10,000 போட்டிங்கன்னா 70,000 வரும், சாரி, ஓகேவா. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர், ஓகேவா.
ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000 இருக்குது. ஸோ இயர் ரொம்ப முக்கியம். கரண்ட் இயர்னா 2021, ப்ரீவியஸ் இயர் வந்து 2020. ஓகேவா? ஸோ 2020ல் அவங்களோட பெண்டிங் அமௌண்ட் வந்து 20,000 இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 70,000ல் 20,000 போச்சுன்னா 50,000. ஓகேவா? அடுத்தது அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர். ஸோ இப்போ 2021 நடந்துகிட்ருக்கு. இந்த 2021ஓட சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அவங்க 2020லே பே பண்ணிட்டாங்க. புரியுதா? அட்வான்ஸ் அவங்க பே பண்ணிட்டாங்க. ஸோ பே பண்ணனால எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க? 4,000. அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே ஃபார்மெட்லேயே இருந்திருக்கும். அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 50,000 + 4,000 54,000. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர். இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து 2021. நம்ம 2021ல் இருக்கும்போது அடுத்த வருஷத்துக்கு நம்ம ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ணுவோம். ஸோ அங்கே ஒரு 5,000 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கு. இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,000 ரூபா கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு 5,000 ரூபா பே பண்ண வேண்டிய இருக்க இடத்துல நம்ம ஒரு 3,000 ரூபா பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 3,000 ரூபா கொடுத்துருக்கோம். ஓகேவா? சாரி 2,000 ரூபா. ஓகே, 2,000 ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3,000 ரூபா பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனாக வந்து எடுத்துக்கிறோம். கரண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸ் இயர்னா 2022ல் வந்து பார்த்தோன்னா நம்ம இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 2,000 ஸோ 50 அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயரை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணும்போது 54 - 2 எவ்வளோ? 52,000. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கரண்ட் இயரோட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட். புரியுதா? ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், 2021ன்றது கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயரில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்க அமௌண்ட் வந்து 60,000 ரிசீவ் ஆகிருக்கு. அதாவது 2021ல் 60,000 ரூபா உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதோட அந்த 2021ல் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 10,000 ரூபா இருக்குது. ஸோ கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 10,000 ஆட் பண்ணிங்கன்னா 70,000. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2021ஓட அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் எவ்வளோனா 20,000 இருக்குது. ஓகேவா? 20,000னா ப்ரீவியஸ் இயர்னு என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார்மெட்டில் இருக்கிறது மைனஸ். ஸோ அப்போ 70,000 20,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 50,000. அடுத்தது அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர். 2021ஓட சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை 2020லே பே பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே வந்து அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர்னா ஆட் பண்ணிக்கணும். இங்கே அட்வான்ஸ் இன் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் இயர்னா அட்வான்ஸோட கரண்ட் இயர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இங்கே ஆட். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ்க்கும் அப்படி தான். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர்னாலும் மைனஸ் தான், அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர்னாலும் மைனஸ் தான். இதை உங்கள் ஷார்ட்கட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 50 + 4,000 54,000. அதே மாதிரி 2021ஓட அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம 2022ல் கொடுக்க வேண்டியதை 2021லே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா அடுத்த வருஷம் வந்து 2022 வரும்போது அது கரண்ட் இயர் ஆயிரும். அப்போ கரண்ட் இயர்ன்ற போது இந்த இது வந்துடும் உங்களுக்கு, அதாவது அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர்னு வந்துடும். அப்போ அதை ஆட் பண்ண வேண்டியது, அது தப்பாயிரும். ஓகேவா? அப்போ நீங்கள் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயர்னு நீங்கள் கால்குலேட் பண்ணாதான் அப்போ நீங்கள் 3,000 ரூபா கொடுக்க வேண்டிய இருக்குன்றது அவுட்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியும். 5,000 ரூபாயில் 2,000 ரூபா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 3,000 ரூபா கொடுக்க வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரியும். புரியுதா? அப்போ 54 - 2,000 52,000. ஸோ இதுதான் வந்து அவங்க சம்மில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா கால்குலேட் த கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கால்குலேட் த கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லும்போது நீங்கள் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கா, அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயரில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கா, இல்லை ப்ரீவியஸ் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கா, இல்லை ஏற்கனவே அட்வான்ஸ் கரண்ட் இயரோட அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்களா, இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீவியஸ் இயர் பே பண்ண வேண்டியது இருக்கா. இந்த நாளையுமே நீங்கள் நாளையுமே நல்லா தெரிஞ்சாதான் நீங்கள் எதை எவ்வளோ கால்குலேட் பண்ணணும், எதை ஆட் பண்ணணும், எதை ப்ளஸ் பண்ணணும்னு தெரியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க.